பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ இன்னொரு தடவை என் கண்ணிலே பற்றாத. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஏய் டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. சுத்தி எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிரதர், அடி ரொம்ப பலமோ? டேய் சாவடிச்சிருவேன், ஒழுங்கா போயிடு. பர்றா, அடிச்சது அந்த மேடம், அவங்க கிட்ட கோவத்தை காட்டாம என் கிட்ட காட்டுற. டேய் வருண், நீ வேற ஏன்டா உங்க அண்ணனை ஏத்தி விடுற? ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கான், இதுல நீ வேறயா? நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? ஓகே ஓகே, சரி ஓகே. உனக்கும் இந்த மேடத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதனால உன் மேல கோவப்பட்டுட்டு உன்னை அடிச்சுட்டு போறாங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, நீ சொல்ல வேணாம், நான் அந்த மேடம்கிட்டே போய் கேட்டுக்கிறேன். என்ன அவகிட்ட போய் கேட்குறியா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத. அவ வேற யாரும் இல்லை, நான் லவ் பண்ண பொண்ணு தான். ஓ ஓ ஓ, அப்ப இத்தனை வருஷமா தலைமறைவா இருந்ததுக்கு இந்த மேடம் தான் காரணமா? இப்ப புரியுது எதுக்கு ஒன்னு அடிச்சுட்டு போறாங்கன்னு. இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அடிச்சுட்டால, அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. ஏதோ திட்டிட்டு ஏதோ 4 வாரத்தை பேசிட்டு போயிருந்தா கூட சரி ஓகே, மற்ற பொண்ணுங்க மாதிரி நீ இவ்வளோ அப்படி பேசிட்டு போறாளேன்னு விட்டுருப்பேன். ஆனா இது எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி என்னை அடிச்சுட்டு போயிட்டாடா. அவளை சும்மாவே விடக்கூடாது. இவளுக்காக நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுட்டேன்டா. அவன் குடும்பத்துல இருக்கவங்க அடிச்சு என்னை துரத்துனானுங்க. விருப்பமே இல்லாம இந்த இடத்த விட்டு நான் போனேன். ஆனா நான் திரும்பி வந்திருக்கேன். சும்மா வந்திருப்பேன்னு நினைச்சியடா? அவ குடும்பத்தை பழி வாங்கலாம் தான்டா நினைச்சேன். பாவம் இவ என்ன பண்ணுவான்ட்டு தான் இவ்வளோ விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா இவ என்னையே கை நீட்டி அடிச்சுட்டு போயிட்டா. அவ குடும்பத்தோட சேர்த்து இவளையும் பழி வாங்காம நான் விட மாட்டேன்டா. ஆட நீ வேற ப்ரோ, இவங்களுக்கு அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. இவங்க சும்மா. என்ன ஒருத்தர் இல்லையா? ஏய் உனக்கு இவ்வளவு ஏற்கனவே தெரியுமா? என்ன டேய், ஏற்கனவே தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் எனக்கு பாஸ். இவங்க கிட்ட தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். டேய் அப்ப நீ இவ்வளோ நாளா சொல்லிட்டு இருந்த ஃபேமிலி இதுதானா? இவளோட ஃபேமிலியா தான் சொல்லிட்டு இருந்தியா? அப்புறம் வேற யாரு? இவங்க ஃபேமிலி தான். நீ ஒன்றும் கவலைப்படாத பிரதர், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ கவலையே படாத. அந்த ஃபேமிலியை எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்கிக்கலாம். சொல்லு, அன்னைக்கு என்னமோ பெருசா டயலாக்லாம் விட்ட. நான் தம்பி இருக்கும்போது நீ என்னென்ன கவலைப்படுற, நானே அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு. இப்போ என்னடா ஆச்சு? என்னாச்சு? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. யாரு? என்னால எதுவும் பண்ண முடியலையா? டேய் முட்டாள், நான் ஒன்று சொன்னா நீ என்னென்னமோ பண்ணிட்டு அது சொதப்பினதுக்கு ஏன் மேல பழி தூக்கி போட்டுட்டு இருக்க? யாரு? நான் முட்டாளுடா? நான் முட்டாள் இல்ல, நீ தாண்டா முட்டாள். டே 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 இருங்கடா, எதுக்கு இப்ப 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கே தெரியும், நான் சொன்னது வேற, இவன் செஞ்சது வேற. இப்போ இவன் சொதப்பிட்டு என்ன வந்து திட்டிட்டு இருக்கான், என்னமோ எனக்கு அறிவில்லாத மாதிரி. ஆமாண்டா, உனக்கு தாண்டா அறிவே இல்லை. உன் பேச்ச போய் நான் கேட்டேன் பாரு, என்னை நானே அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோடா அடிச்சுக்கோ, உனக்கு போய் நான் ஐடியா கொடுத்தேன் பாரு, என் புத்தியை நான் தான் செருப்பால் அடிச்சுக்கணும். இப்போ சொல்லுடா, நான் உன்கிட்ட என்ன சொன்னா
நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? யாரை கேட்டுட்டு ஆக்சிடென்ட் பண்ணுன? அதுவும் ஒழுங்கா பண்ணினியடா? ஆ, அதில் அவள் இல்லவே இல்லை, அவன்தான் இருந்தான். அதுலேயும் அவன் பொழைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமாவது சும்மா இருந்தியாடா? திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவளை ரோட்டில் பார்த்து அவளை ஆக்சிடென்ட் பண்ண, அதையும் ஒழுங்காக பண்ணலை. எதையுமே ஒழுங்காக பண்ணாமல் நான் சொன்னதையும் ஒழுங்காக பண்ணலை, ஒன்று நீயா பண்ணதையும் ஒழுங்காக பண்ணல. இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்துட்டு நீ என்ன சொல்றியா? அது அது என்னடா அதுன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வாயை பொழந்துட்டு இருக்க? டே ஏதோ சொதப்பிடுச்சு, அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுடா. நீ பண்ணுறது தான் எதுவுமே சரியில்லைல்ல, எல்லாம் சொதப்பிக்கிட்டு போகுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு பண்ணுற? நான் என்ன சொல்கிறனோ அதை பண்ணு, புரியுதா? அந்த ஃபேமிலி அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம மேலே யாரையும் அனுப்பக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள அணுவணுவாக சித்திரவதைப்படுத்தி அதுக்கப்புறம் தாண்டா அவங்கள எல்லாத்தையும் மேலே அனுப்பணும். கரெக்டு தம்பி, கரெக்டு. நீ எப்பயுமே அறிவாதாண்டா யோசிப்ப. இப்போ சொன்ன பத்தியா, அணு அணுவா சித்திரவதைப்படுத்தணும்னு. அப்படிதான் படுத்தி அவங்கள போட்டு தள்ளணும். ஒரடியெல்லாம் போட்டு தள்ளினா அவங்களுக்கு வலி தெரியாது. நம்ம அனுபவிச்ச வலி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நீ சொன்ன மாதிரி நம்ம பொறுமையா அவங்கள கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறமா அவங்கள நம்ம தீர்த்து கட்டுவோம். நீ சொன்னா கரெக்டு தான். பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் நீ பண்ணுறது தான் ஒன்றும் சரியில்லை. இதுவும் சொதப்பாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. நீ கவலைப்படாத, இப்ப சொதப்பவே சொதப்பாது. நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் அந்த அண்ணன் பண்ணுவேன். நீ கவலைப்படாத. டேய், நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? சரி, நான் கிளம்புறேன். நீ என்னமோ பண்ணிட்டு வா. டேய் என் தம்பி, என் ஆசை தம்பி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா. டேய் கத்தாதடா, யாராவது வந்துட போறாங்க நீ கத்துறத பார்த்துட்டு. அவன்லாம் எப்பயே கிளம்பிட்டான். மச்சான், என் தம்பி என் மேல எவ்வளோ பாசம் இல்லடா? ஆமா ஆமா, உன் தம்பிக்கு ரொம்ப பாசம்தான். வா போலாம். டேய் மச்சான், ஏன்டா நீயும் போற? இருடா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப டைம் ஆகுது, வா கிளம்பலாம். வேலை இருக்கே. மேடம் என்ன வந்ததுலேருந்து ஃபோனே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய், என்னடி ஆச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலப்பா, ஆனால் உனக்கு தான் என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கா? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். ஓ அப்படிங்களா மேடம், உங்களுக்கு எதுவும் ஆகலையா? எனக்கெல்லாம் எதுவும் ஆகலை, உனக்கு தான் என்னமோ ஆச்சு, அதான் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க. யாரு? எனக்கு? சரிதான் சரிதான், நான் தான் இப்படி உட்காந்து ஃபோனையே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக தனியாக சிரிச்சிட்டு இருக்கேன்ல. நான் எங்கே தனியாக ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்? எப்பயும் போல தான் நான் ரீல்ஸ் தானே பார்த்துட்ருக்கேன். அதில் ஏதாவது காமெடியாக வந்திருக்கும், அதை பார்த்து சிரிச்சிருப்பேன். அதுக்கு நீ என்னென்னமா பேசுகிற? நான் எதுவும் பேசலையே, தனியாக ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன்னு தானே கேட்டேன். ஆமாம், நானும் எதுவும் சொல்லலையே, நான் தனியாக ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன்னு தானே கேட்டேன்னு சொன்னேன். நான் தான் தனியாலாம் சிரிக்கலையே, ரீல்ஸை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏய் போதும் போதும்டி, ரொம்ப கதை அளந்து விடாத சரியா? கதையா? ஏய் உண்மையை தாண்டி சொல்கிறேன், ரீல்ஸ் பார்த்தேன் அதனால் சிரிச்சிருப்பேன், மற்றபடிலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் கதைலாம் எதுவும் அளந்து விடலையே. சரிங்க மேடம், நம்பிட்டேன், நீங்கள் ரீல்ஸை பார்த்து தான் சிரிச்சிங்க, நான் நம்பிட்டேன். நான் ரீல்ஸ் தான்ப்பா பார்த்தேன், வேற எதுவும் நானாக நினச்சிட்டு சிரிக்கலை. உன் கருவிழியில் விழுந்தேன், மறுமுறை பிறந்தேன், உன்னால் எனையே மறக்கிறேன். எனது கனவில் தினம் தினம் உன்னை நான் ரசித்தேன், வீழ்த்திட அன்பே மறுக்கிறேன். உன் அருகினில் வாழ்வது சுகம் சுகம், என் இருதயம் உருகுது அனுதினம். இந்த பெண்
கேட்கல. சரிதான். சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ரொம்ப டைம் ஆகுது மேடம். நீங்கள் ரூமில் போய் ட்ரீமை கண்டினியூ பண்ணுங்க, தூக்கம் வருது. என்ன ட்ரீமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நடிக்காதடி. சரி டைம் ஆகுது, தூங்க போகலாமா? ஆ போகலாம் போகலாம். பிரபா, ஆ இதோ வந்துட்டேன். ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? காலையில இருந்து நல்லா தான் இருக்க, நல்லா தான் பேசுற, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. நீ சரியில்லாத மாதிரியே தோணுது. உன் உடம்புக்கு ஏதாவது ஆச்சா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கிரண், உங்களை தான் கேட்குறேன். ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆ கிளம்பிட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? சரி ஓகே, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. பிரபா, சொல்லுங்க. கிரண், என்னாச்சு உங்களுக்கு? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. கிரண், நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே பேசுகிறேன். அப்புறம் என்ன? இல்லடி, நேத்து ஆமாம், நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் கொஞ்ச நேரம் தூங்குனேன். நீங்கள் இன்னமும் அதை நினச்சா பயந்துட்டு இருக்கீங்க. கிரண், எனக்கு ஒன்றும் இல்லை கிரண், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, பட் ஏதாவதுன்னா சொல்லுடி. அப்படி ஏதாவது இருந்தால் நான் சொல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க. லவ் யூ. லவ் யூ டூ. உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே மறவேன் என்று முன்னையே. நான் பாலைவனத்தில் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் விடியலி தேவையில்லை, உன்னை நான் துறந்திருந்தால் உயிரது சொந்தமில்லை. இத்தனையும் இனி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும், நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. இப்படி தனியாக மீட் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் பூ வாங்கிட்டு வந்து தரீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கி தரேன், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? நீ என் பொண்டாட்டிங்கிற காரணமே போதாதா? யார் சார் உங்கள் பொண்டாட்டி? நீ தாண்டி என் பொண்டாட்டி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டணும், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்டாட்டி எல்லாம். நீ எனக்கு, நான் உனக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வேற என்ன? தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா என்ன? அதுக்கு முன்னாடி பொண்டாட்டியா நினைக்கக்கூடாதா, கூப்பிடக்கூடாதா? கிடையாது, நான் உங்கள் பொண்டாட்டி கிடையாது. இப்போ வரைக்கும் நான் உங்களுடைய காதலி மட்டும்தான். அதனால இந்த பொண்டாட்டி கிண்டாட்டிங்கிற வேலைலாம் வேண்டாம். சரிங்க என் காதலியே, உங்கள் உத்தரவுப்படி, உங்கள் ஆணைப்படி நான் உங்களை இனிமே என்னுடைய காதலினே கூப்பிட்டுக்கிறேன். என்ன இப்போ சந்தோஷமா? உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா? மனோஜ், நான் சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போலாம் அனு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா தெரியுமா? அவ இப்படி மாறுவான்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். சரி, என்ன நடந்தது? மேடம் இப்போலாம் தனியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கடி ஃபோனை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்கா. கேட்டேன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறா. ஆனால் ரீல்ஸ் பார்த்தா சவுண்டு கேட்காதா? எந்த சவுண்டும் இல்லை, வேற ஏதோ பார்க்குறா, பார்த்து பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் தனியாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்புறம் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுறா. அப்படின்னா அடுத்த காதல் ஜோடி தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம். அனுவுக்கு ராகுல ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க?
அனுவுக்கு ராகுல் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு? அனு அன்னைக்கு ராகுல்கிட்ட என்னென்ன பேசினான்னு எல்லாமே ராகுல் சொன்னான். அவன் சொன்னதுலே வச்சு நல்லாவே தெரியுது அனுவுக்கு ராகுலை பிடிச்சிருக்குன்னு. என்கிட்டயும் தான் வந்து சொன்னா நைட் அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு. ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. அது வேற ஒன்றும் இல்லடி, நீ கொஞ்சம் மக்கு, அதனால தான் உனக்கு புரிஞ்சிருக்காது. யாரு? நான் மக்கா? பின்ன நீ தான், அதனால தான் அவன் என்ன சொன்னான்னு உனக்கு புரியல. அப்போ நீங்க ரொம்ப தெளிவு, உங்களுக்கு அறிவு நிறைய இருக்குல்ல, அதனால தான் அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுப்பா. அதனால தான் சொல்கிறேன் அனுவுக்கு ராகுலை பிடிச்சிருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அனு ஒன்றும் ராகுல் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் சொன்னாங்களே தவிர பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லவே இல்லை. நான் சொல்லலை நீ மக்குன்னு? மனோ, திரும்ப திரும்ப மக்கு மக்குன்னு சொன்னா அப்புறம் அவ்வளோதான். சரி சரி, நான் சொல்லலை. ம், ஆமாம், நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அனுவுக்கு ராகுல் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு? அதான் அவளே சொல்லியிருக்காளே உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு. ஆ, அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு என்கிட்டயும் சொன்னான். பொண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும்தாண்டி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க, இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போயிட்டே இருப்பீங்க. அப்போ பாரு நீயே, அவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறனா அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம்ல, நான் எப்படி இந்த ஆங்கிளில் யோசிக்காம விட்டேன்? அதான் சொன்னல்லடி. ஐய், இன்னொரு தடவை சொன்னேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. சரி சரி, சொல்லலை. பொண்ணுங்க உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன்டி ஸ்ட்ரைக் ஆகலை? அதான் மனோ, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போ அனுவுக்கு ராகுல் அண்ணன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா. கரெக்டு. இந்த பொண்ணுங்க பேசுறது மட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஏன் புரிஞ்சிக்கவே முடியல? இந்த டைலாக்கை நான் சொல்லணும்டி. ஆமாம்ல, இந்த டைலாக்கை நீங்கள் சொல்லணும். சரி சொல்லு, இந்த பொண்ணுங்க பேசுறத மட்டும் ஏன் எங்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியல? அதுக்கெல்லாம் பெரிய அறிவாளியாக இருக்கணும், அப்புறம் இந்த ஞானக்கண்ணுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் இருக்கணும். இல்லைன்னா நாங்கள் பேசுறதெல்லாம் புரியாது. அப்புறம் ஏன்டி அனு பேசுனது உன்னால புரிஞ்சுக்க முடியல? இங்கே பாரு, சும்மா சும்மாலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நானும் எப்படிலாம் சமாளிக்கிறது? சரி சரி, ஆனால் நல்லா தாண்டி சமாளிக்கிற. சமாளிக்கிறதுல ஒன்றை மிஞ்ச ஆளே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் வேற என்ன? நீ தான் சொல்லணும். சொல்கிறதுக்கெல்லாம் நான் ரெடி தான்ப்பா. நீ கேட்க ரெடினா நான் சொல்லுவேன். நானும் நீ சொல்கிறத கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அப்படியா? அப்படிதான். நாட்டுக்குள் வன்முறை வேண்டாம் என்பது உண்மையே, கட்டில் மேல் வன்முறை வேண்டும் என்பது பெண்மையே. இன்பம் போலொரு துன்பமா, துன்பம் போலொரு இன்பமா, ஏழேழ் பிறவியின் சுகங்களை இன்றே வழங்கிடு, உயிரை தட்டி தட்டி திறந்திடு, அழகிய சூடான பூவே, என் சொந்தமான தீவே, உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனே, இதுவரை காணாத பெண்ணே, இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே, உன்னை தோள் மீது ஏற்றி புது கோள் கொண்டு. மனோ, நாளைக்கு ஈவினிங் நான் சஸ்திகா ஸ்கூலுக்கு போவேன். சஸ்தி ஸ்கூலுக்கா? ஏன்? அவள் ஸ்கூலில் இப்போ ஆனுவல் டே வருதுல்ல, ஸோ அதுக்காக காஸ்டியூம்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதான் அந்த மேமை பார்க்கலான்ட்டு. ஆமாம், வீட்டில் வந்து சஸ்தி 2 நாளாக சொல்லிட்டு இருந்தா எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் வரப்போது, நானும் கலந்துருக்கேன், எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. ஓ, நீ அதுக்காக அங்கே போறியா? ஆமாம், பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்களே, அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் நம்மக்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அதான் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங்காக போயிட்டு பார்க்கணும். நீயும் அனுவும் தானே? இல்லை இல்லை, நான் மட்டும்தான். நானும் அனு வந்துட்டேன்னா அப்புறம் கடை யார் பார்த்துப்பா, அதனால அனு கடையில் இருப்பா, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். சரிடி, பார்த்து போ. சரி. கிரண், கிரண். அர்ஜுன், என்ன? என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? நான் எதுவும் யோசிக்கலடா. சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? அடையார் ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சுல்ல, அதான்டா ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆமா. அந்த ஃபைல் எங்கே இருக்கு? அந்த ஃபைல் உன்னோட ரூம்ல தாண்டா இருக்கு, அந்த ரேக்ல இருக்கும் பாரு. ஓ, என்னோட ரூமில் தான் இருக்கா? சரிடா.
ம் கிரண் உன்னோட ஃபேஸே சரியில்லை, என்னன்னு சொல்லு. அர்ஜுன், பிரபாவுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. உடம்பு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? அதான் அர்ஜுன், எனக்கும் தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருதுன்னு அடிக்கடி தூங்குறாளாம். அப்புறம் அவளோட ஃபேஸ்லாம் ரொம்பவே டயர்டாக தாண்டா இருக்கு, ரொம்ப டல்லாகவும் இருக்கு. வேற எதுவும் ஃபீவர் இந்த மாதிரி வேற ஏதாவது? இல்லடா, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு மட்டும் சொல்றா. டே, அது ஒரு சில டைம் அப்படி தான்டா இருக்கும். ஏன், நமக்கே அது மாதிரி இருந்திருக்குல்ல. அது அப்படி தான் இருக்கும். அது 2 நாள்ல சரியாயிடும். இதை பற்றியா இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன்? இல்லை, நேற்று நான் வீட்டுக்கு போனதும் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாளா, அவளை அப்படி பார்த்ததுமே ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்னன்னு. அதான். டேய், நீயா கற்பனை பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத, சரியா? ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா. சில டைம் அப்படி தான் இருக்கும். 2 நாள்ல சரியாயிடுவா. சும்மா அது இதுன்னு நீ பேசிகிட்டு இருக்காது, சரியா? எதுவும் இருக்காதுல்ல. டேய், எதுவும் இருக்காது. உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்தா விடு, நம்ம நாளைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நானும் அதாண்டா யோசிச்சேன். ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம்ல. நாளைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ம், சரியா? ம், சரிடா. சரி, அந்த ஃபைல் என்னோட ரூமில் தானே இருக்கு. ஆமாம், உன்னோட ரூமில் தான் இருக்கு. சரி, ஓகேடா. அப்புறம் எதை பற்றியும் யோசிக்காத, ஒன்றும் இல்லை, ஓகேவா? ம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.